நம்ம மற்றவங்க முன்னாடி ரொம்ப அழகா கியூட்டாக ப்ரெசன்டபுளாக அண்ட் பர்ஃபெக்டாக தெரியணும்னா நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப முக்கியம். தக் லைஃப் மென்ஸ் வேர் வெதர் இம்போர்ட்டட்ல ஃப்ளாரல் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. வெல்மேட் ஆக்ஸ்ஃபோர்ட் ஃபார்மல் ஷர்ட், ஜக்காட் ஷார்ட்ஸ், ஃபார்மல் காட்டன் லெனின் பேண்ட், பார்ட்டி வேர் ஷர்ட், ரவுண்ட் நெக் ஆஃப் ஹேண்ட், ஆகி ஃபிட், ஜாகர்ஸ், ஆங்கிள், இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் தக் லைஃப்ல இருக்கு. தக் லைஃப் வந்து பாடியில இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச காஸ்டியூமை ப்ரீமியமாகவும் அட் த சேம் டைம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் வாங்கணுமா, தக் லைஃப் ஷோரூமை விசிட் பண்ணுங்க. இவங்க கிட்ட டோர் டெலிவரியும் இருக்கு. ஸோ அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கீழே இருக்கு. காண்டாக்ட் பண்ணி உங்களோட அழகான ட்ரெஸ்ஸை வாங்கிக்கோங்க. ஏன் என்ன பண்ண அந்த ஆளுக்கு ஒரு நாள் ஆஃப் எடுத்தாலும் விட மாட்டானா? ஏதோ கிளைண்ட் மீட்டிங்கா. கிளைண்ட் மீட்டிங்லாம் இப்போ தான் வைக்கணுமா? சரி வை, நான் லாகின் பண்ணுறேன். ஹலோ சார், குட் மார்னிங். குட் மார்னிங். இந்த வாரம் வந்து நம்ம ஆபீஸ்ல ஃபன் ஃப்ரைடே நடக்குது. எல்லாரும் இதுக்கு நம்ம கலந்துக்கணும். சோ இது நம்ம அப்புறமா இத பத்தி பேசலாம். நவ இந்த சாங் எங்க இருந்து வருது? பல்லவி, இட்ஸ் ஃப்ரம் யூ. அப்புறமா நீங்க செட் பண்ணிக்கலாமா? பல்லவி, we are meeting now. ஜோனா the song பல்லவி. என்ன பெத்த முடிக்கிற? Just a moment sir. மூமெண்ட் அப்படி ஆடிக்கலாமா? we are closing. Start the music. மக்க கிளங்குதப்பா மடி புடிச்சி இழுக்குதப்பா, மக்க கிளங்குதப்பா மடி புடிச்சி இழுக்குதப்பா, நாடு கிளங்குதப்பா நாடு கிளங்குதப்பா, நாட்டு மக்க தவிக்குதப்பா, என்ன பெத்த மகராசா நீ, என்ன பெத்த மகராசா இந்த ஊரை காக்கு ராசா, நீ என்ன பெத்த மகராசா இந்த ஊரை காக்கு ராசா. ரவி, ரவி, ரோசாப்பு மாலை போட்டு ரோசாப்பு மாலை போட்டு ராசா நீ அமர்ந்திருக்க, ரோசாப்பு மாலை எனக்கு மீட்டிங் போயிட்டு இருக்கு ரவி. அமர்ந்திருக்க, அத்தருமே மணக்குதப்பா அத்தருமே எனக்கு மீட்டிங் போயிட்டு இருக்கு. மீட்டிங் இருந்தா ஆபீஸ்ல பார்க்கணும்டி, இது வீடு. நான் அப்படிதான் ஆடுவேன். உனக்கு டிஸ்டர்ப் ஆயிருந்தா நான் அப்படிதான் ஆடுவேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வந்துட்டான் வெக்கங்கிட்டவன். பரவாயில்ல, போல பால்வா டீச்சர்லாம் லேப்டாப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செருப்பால அடிப்பேன். பிரிக்கிங் ஸ்டோன்ல தான் அடிக்கணும். ஓகேங்களா? அர்னால்டே, வாடா வாடா வாடா. பார்த்தால பச்சை முகம், சி, எவ்வளோ திட்டினாலும் திருப்பி வீட்டுக்கு வந்துடுறான். பார்த்தால பச்சை முகம் பாலு அடியும் முகம், பார்த்தால பச்சை முகம் பாலு அடியும் முகம், பச்சை முகத்தழகாய ராசா, பச்சை முகத்தழகாய ராசா, நீங்க பரலோகம் எங்களை விட்டு பரலோகம், ராசா பரலோகம் போனீங்கப்பா ராசா, நீங்க பரலோகம் போனீங்களே ராசா. மக்க கிளங்கிதப்பா மக்க கிளங்கிதப்பா மடி புடிச்சி இழுக்குதப்பா, நாடி கிளங்கிதப்பா நாடி கிளங்கிதப்பா, நாட்டு மக்க தவிக்குதப்பா, என்ன பெத்த மகராசா இந்த ஊரை காக்கு ராசா, நீ என்ன பெத்த மகராசா இந்த ஊரை காக்கு ராசா. தர கிட்ட தெரியுது தப்பையா? ஏமாச்சான், இதே தான் அவனு சொல்லிட்டு போனான். அப்பா ஆஃப் பண்ண இப்போ ஆஃப் பண்ணுறா. அவ சொன்னோன்னு ஆஃப் பண்ணா அவ எப்படி வெறுப்பாவா? அதனால தான் அவ போனதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணேன். இப்போ நல்லா வெறுப்பாயிருப்பா. பிரில்லியன் கை. ஆனால் உன்ன மாதிரி வாழ்க்கை யாருக்குமே கிடைக்காது தெரியுமா? நான் வாழ்க்கை எல்லாரும் லவ்வரை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க.
ஆனால் நீ எக்ஸையே கல்யாணம் பண்ணியிருக்க மச்சான். பிரம்ம முகத்தில் பிறந்தவன்டா நீனு. அவ தாண்டா என்னை விட்டு போனா. நான் அவளை விடவும் இல்லை, மறக்கவும் இல்லை. உனக்கு ஏன் கோவம் வருது? எதுக்கு இப்படி கோவம் வருது? ஆ? எல்லாத்துக்கும் அடிப்பியா? பொறுக்கியா நீ? உனக்குலாம் அறிவே இல்லைல்ல? இன்னொரு வாட்டி சண்டை போட்டினா அப்புறம் நான் பேசவே மாட்டேன். ஏன் என்னை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாக்குறியா? நீ என்ன பெரிய இவனா? மத்தவங்க பிரச்சனை நீயே தலையிடுற. இதுக்கப்புறம் ஏதாவது பண்ண என்ன மறந்துரு. ஏய் சாரி. ஏய் சாரிடி. சாரி பல்லவி. சாரி பல்லவி. எவ்வளோ வாட்டிடா சாரி சொல்லுவ? நான் உனக்கு கோபம் குறையிற வரைக்கும் சாரி சொல்லுவேன். ரவி, நான் லவ் பண்ற மூட்ல இல்ல. ஏய் நான் தான் சாரி சொல்லிட்டேனடி, அப்புறம் என்ன? நீ சாரி சொல்லுவ, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணுமா? ஒவ்வொரு வாட்டி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வந்துடுவ. அதை நினைச்சு நான் பயந்துக்கிட்டே இருக்கணும். சாரி. சாரி சொல்றத ஹாபியா வச்சுக்காத ரவி. வா போலாம். பல்லவி வந்து வண்டியில ஏறு. எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? ஏய் விளையாடாதடி. உங்களுக்கும் எனக்கும் என்னங்க விளையாட இருக்கு? இருக்கு, காதல் இருக்கு. மயிர்ல இருக்கு. இப்படி கிரிஞ்சா பேசினா பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னவன செருப்பால் அடிக்கணும். அப்படி இருந்தா தான் இவ்வளோ லேட்டா வருவியா? ஏய் டிராஃபிக் டி. சரி, நான் கேப் போட்டு போய்க்கிறேன், நீ கிளம்பு. நீ கேப்ல போறதுக்கா நான் புயல் வேகத்துல வந்தேன்? ஓ சார், புயல் வேகத்துல வந்து 1 hour லேட்டா? நீங்க கிளம்புங்க புயல், நான் போய்க்கிறேன். ஏய் நீயா போறதுக்கு எதுக்குடி என்ன கூப்பிட்ட? கத்தாத. சரி இப்ப நான் என்ன பண்ணா வண்டியில ஏறுவேன்? என்ன சமாதானம் பண்ணிட்டு கூட்டிட்டு போ. லவ் பண்றவனுங்களுக்குலாம் ஆஸ்கார் அவார்டே கொடுக்கணும். சாரி. நான் கேட்கலையப்பா. நீ தானடி இப்ப சமாதானப்படுத்த சொன்ன. நான் உன்னை சமாதானம் தான் பண்ண சொன்னேன், சாரி கேட்க சொல்லல. வர்ற கோவத்துக்கு அப்படியே போட்டேன். சாரி பல்லவி, டிராஃபிக் இருக்குன்னு தெரிஞ்சும் நான் சீக்கிரமா கிளம்பி இருக்கணும். உன்னை வெயிட் பண்ண வச்சது தப்பு தான், மன்னிச்சிரு. ஆனா இனிமே அப்படி நடக்காது. சரி வா போலாம். இந்தா நில்லு. அங்க கூப்பிட்டதுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு மட்டும் பைக்ல ஏறி போற. காசு கொடுத்து கூப்பிட்டோம், வரலன்னு சொல்லிட்டா. தலைவன் மொட்டி போட்டு கூப்பிட்டோன்னே வண்டியில் ஏற்றா வத்தியா? ரவி வண்டி எடு ரவி, ப்ளீஸ் ரவி. பல்லவி இறங்கு. நான் இறங்க மாட்டேன், நீ வண்டி எடுறா. ஐயோ ஆரம்பிச்சிட்டானே, என்ன பண்ண போறானோ? என்னடா முறைக்கிற? 2 பேர்ல யார் அவகிட்ட ரேட் கேட்டா? ரவி 2 பேருமே தான். அடிக்காதடா. ஏன்டா இப்படி உயிரை வாங்குற? சொன்னா கேளுடா. ரவி ப்ளீஸ் ரவி. ஏய் மொட்டையா வாடா. ஏய் அவனுக்கு இதான் ஆயா போடுடா. அடிக்கிறேன்டா வாடா. ஐயோ கையை உருவிட்டு வாடா. ஏய் நான் போறேன் போடா. ஏய் பல்லவி இருடா, காலி பசங்களை கூட்டு வரேன். பல்லவி நில்லு பல்லவி. பல்லவி இப்ப நான் என்ன பண்ணேன்னு கோச்சிட்டு போற? பல்லவி நீ எங்க போற பல்லவி இப்ப? டேய் என்னடா எதுக்கு வந்த?
போய் அவங்கள அடிச்சு உடையாத கைய நல்லா பார்த்து உடைச்சிட்டு வா. ஏய் அவங்க பண்ணது சரியா? அவங்களாம் படிக்கலடா, நீ படிச்சவன் தானே. போய் அவங்க கூட ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருக்க. ஏய் சும்மா படிக்காதவங்க தான் இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காத. அந்த 2 நாயும் படிச்ச நாய் தான். நீயும் படிச்ச நாய் தானே. பல்லவி இதோ பாரு, நாயின்லாம் சொல்லாத, எனக்கு செம்ம காண்டாவுது. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவன்னு கேட்டேன். எப்போ உன் கோவத்தை விடுறியோ அப்ப வந்து பேசு. எப்பயாவது திருந்துறான்னு பாப்போம். ஐயோ ஐயோ இவன் முன்னாடிதான் ஸ்லிப்பர் பேணுமா வந்தா கலாய் போனே. நான் உன் கோவத்தை விட்டுட்டு வர சொன்னேன். விட்டுடுறேன். என்னோட எல்லா கோவத்தையும் உன் காலடியிலே விட்டுறேன். இனிமே யாரையும் அடிக்க மாட்டேன், எந்த வம்புக்கும் போக மாட்டேன். நீ சொல்ற மாதிரி நடந்துக்கிற. பொறுமையா இருக்கேன். உன் நினைவுகள் என்னை ஏக்குதே, ஆழ்மனதில் என்னை தாக்குதே, என் கண்ணும் உன்னை தேடுதே, உன் பின்னே பெண்ணே இதயம் ஓடுதே, என் ஜன்னல் ஓரமா உன் மின்னல் தோன்றுதே, என் இதயம் ஓரமா உன் காதல் தந்த வழிகள் தோன்றுதே. உன்னை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன், என் காதல் தவிர வேறும் சொல்ல மாட்டேன். உன்னை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன், என் காதல் தவிர வேறும் சொல்ல மாட்டேன். பூக்கள் பூக்கும் அந்த நேரம் மனதில் குறைந்தது காதல் வாரம், காதல் கனவு கண்களின் ஓரம், விட்டு போக மாட்டேனே நான் வெகு தூரம், என் ஜன்னல் ஓரமா உன் மின்னல் தோன்றுதே, என் இதயம் ஓரமா. என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே, ஐயோ வந்துட்டாடா, பார்த்தா உடச்சிடுவாடா. என்னம்மா பல்லவி, நான் இன்னைக்கு எதுவும் கோபப்படலையே. என்னடியாச்சு? என்ன யார் அடிச்சா? அப்பா. ஏ இப்ப என்ன அவர் அடிக்க போறியா? அவர் என் அப்பாடா. அதுக்கு அடிப்பாரா? அது என்ன பழக்கம், பொம்பளை புள்ள மேல கை வைக்கிறது? எதுக்கு அடிச்சாரு? லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? ஒத்துக்கல. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன அது? கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். எப்போ? நாளைக்கு கூட ஓகே. எங்க அப்பா என்ன இது வரைக்கும் கை நீட்டி அடிச்சதே இல்லை தெரியுமா? இனிமேல் அந்த வீட்டு வாசப்படியே நான் மிதிக்கவே மாட்டேன். இனிமே நான் உன் கூட தான் இருப்பேன். என்னடி விளையாடுறியா? எங்க அம்மா மார்க்கெட் போயிருக்காங்கடி. வந்து நம்ம உட்காந்துருக்க பொசிஷனை பார்த்தா தொடப்ப கிட்ட பிஞ்சிரும். உனக்கா? உனக்கு. அப்போ உங்க அம்மாக்கு என்ன பிடிக்காதா? எங்க அம்மாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடிச்ச உன்னையும் ரொம்ப பிடிக்கும். சரி,
அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் தானே? பல்லவி, உங்க அப்பா அடிச்சதெல்லாம் கல்யாணத்துக்கு காரணமாடி. ஜஸ்ட் திங்கடி. ஓ, அப்போ உனக்கு என்ன அடிச்சது கல்யாணம் பண்ணிக்க காரணம் இல்லை தானே? அப்போ என்ன யார் வேணாலும் அடிக்கலாமா? அப்படிதானே? ஏய், என்னடி இப்பத்தானே சொன்னேன் எங்க அப்பாடா அவரை போய் அடிப்பியான்னு. இப்ப அப்படியே மாத்தி பேசுற. நான் ஒன்றும் மாற்றி பேசல, நான் தெளிவாக தான் பேசுகிறேன். புரிஞ்சு போச்சு. உனக்கு என் மேலே சுத்தமாக லவ் இல்லை, அதான் இப்படி பண்ற. ஓகே ரவி, நான் போயிடுறேன். நீ சந்தோஷமா இரு. ஏய், சாப்பிட்டியா? ம்ஹும். அப்பா அடிச்சதுக்கெல்லாம் யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களாடா? லூசு. நான் லூசு. ஓ, அப்ப நான் லூசா? அப்படி சொல்லுவேன் நானா? சரி, எங்க அப்பாவை நாளைக்கு சமாதானம் பண்ணி வைக்கிறேன், நீ வந்து பேசு. சரி. ரவி, என்ன நல்லா பார்த்துப்பல? ஏன்டி இப்படி கேக்குற? உன் கோவத்தினால தாண்டா எனக்கு பயமா இருக்கு. இப்போ எல்லார் மேலே காட்டுற கோவம் ஒரு நாள் என் பக்கம் திரும்பிடுமோன்னு பயமா இருக்கு. இந்த கோவம் உனக்கு வேணாம் ரவி. பல்லவி, உன் மேல எனக்கு எப்பவும் கோவம் வராது. உனக்கு கோவமே வரக்கூடாதுன்னு நினைக்கிற ரவி. உனக்கு கோவம் வரும்போது உனக்கு சுத்தி நடக்கிற எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இந்த கோவம் வேண்டாம் ரவி. விட்டுடுறேன். சரி, நாளைக்கு நல்லா ஃபார்மல் ட்ரெஸ்ல கிளாஸா வா. The number you are trying to call is currently not reachable. Please try again. ஐயோ, எடுக்க மாட்றான். The number you are trying to call. ஐயோ, இவ வேற. பிரியா, நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன்டி. ரவி இங்க யார் கூடயோ ரோட்ல சண்டை போட்டுட்டு இருக்காரு. அண்ணனா பேசுனா அண்ணனா மட்டும்தான் பேசணும். தங்கச்சின்னு சொல்லிட்டு பாப்பான்னு கூப்பிடுறது, பிரேக்கப்புக்கு வேலை பார்த்து பிரிக்கிறது, இந்த வேலைலாம் இருக்கக்கூடாது. அடி, அடிச்சு கொன்று. பல்லவி, நான் உங்க அப்பாவை பார்க்க தான் பல்லவி வந்தேன். நான் சொல்றதெல்லாம் மயிரா கூட மதிக்க மாட்டேல நீ. அப்புறம் எதுக்குடா நான் சொல்றத கேளு. இன்னைக்கு உன் கோபத்தினால எங்க அப்பா கிட்ட பேசுறத மறந்த, நாளைக்கு என்னவே மறந்துடுவ. இந்த பயத்தோடலாம் என்னால வாழ முடியாது ரவி. எனக்கு நீ வேண்டாம். வேண்டானா? நீ எனக்கு வேண்டாம். பல்லவி, நான் எதுக்கு அடிச்சேன்னு கூட கேட்க மாட்டியா? அவ என்ன பண்ணிருந்தாலும் நீ அடிச்சிருக்க கூடாது. எங்க பாரு பல்லவி, நான் பண்ணது தப்புதான். சாரி. சாரி சாரி சாரி. நீயும் சண்டை போடுற, நானும் கோச்சிக்கிறேன். நீயும் மன்னிப்பு கேக்குற, நானும் மன்னிச்சிடுறேன். ஆனா உள்ள எனக்கு அந்த பயம் அப்படியே தான் இருக்கு ரவி. போதும். பல்லவி, யோசிச்சு பேசு பல்லவி. இவ்ளோ நாள் யோசிச்சனாலதான் சொல்லாம இருந்தேன். இப்ப சொல்றேன், இது முடிஞ்சது. ஒரு நாள் போதுமே என்னோடு வானிடவிடம் கூட்டி செல்வேன். உன் கஞ்சாடையில் காதல் தீருதடி கண்மணியே என் செய்வேன். அழகே அருகில் துணையாய் கேட்கிறேன், அமைதியாய் நகருகிறாய். இதுவரை இரவில் தனியாய் காய்கிறேன், இதயா விரும்புகிறாய்.
சண்டை போட்டு விட்டு போயிட்டா? அதுவும் ஒரு காரணம். ஆனால் விட்டு போனதுக்கு வேற காரணம். அது என்ன காரணம்? அதை நான் நாளைக்கு சொல்கிறேன். அப்போ நான் நாளைக்கு வரணுமா? அதுவும் இஷ்டம். ஓகே, வரேன். சரி, நான் சொன்னதெல்லாம் ரெடி பண்ணிட்டல? எல்லாமே ரெடி ஆகுது. எதுவும் மிஸ் ஆகிடாதே. மிஸ்ஸே ஆகுது நண்பா. ப்ராடக்டோட வரேன். ஏய், அதை கழட்டி வச்சுட்டு போடா, நாய் கச்சிற போகுது. நானே நாய் கட்டிக்கு தான்டா போகிறேன். ஹாய் பல்லவி. பொதுவாக நம்ம பிறந்த நாளுக்கு நமக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோ தான் விஷ் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு உன்னை யாருன்னே தெரியாதவங்களோட விஷ் அண்ட் பிளெஸிங் உனக்கு கிடைக்க போகுது. பார்க்க ரெடியா? ஹாய் பல்லவி. Wish you very very ஹாப்பி பர்த்டே பல்லவி. ஹாப்பி பர்த்டே பல்லவி. happy returns of the day. Happy birthday. Happy birthday. Happy birthday and God bless you. Once again wish you many more happiness of the day. சர்ப்ரைஸ் ஆயிட்டியா? உனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லு. என்ன ட்ரை பண்ற நீ? நீ இதெல்லாம் பண்ணினா நான் மறந்துடுவேனா? நான் மன்னிச்சிருவேனா? உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. என் லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்கு? அப்படி நான் யாருக்கு என்ன பண்ணேன்? என் லைஃப்ல நீ திருப்பி வரக்கூடாதுன்னா நான் இந்த ஊரை விட்டே போனேன். ஆனா இப்ப பாரு, உன்கிட்ட வந்து நிக்கிறேன். உன்னை ஒவ்வொரு வாட்டியும் பார்க்கும்போது நீ பண்ண விஷயம் மட்டும் தான் ஞாபகம் வருது. என்னால தூங்க முடியல, சாப்பிட முடியல. உன் கூட இந்த வீட்டுல இருக்க எனக்கு நரகம் மாதிரி இருக்கு. எங்க அப்பாக்காக மட்டும் தான் உன் கூட இருக்கேன். நீ குடுக்கிற கிஃப்ட் எனக்கு எதுவும் வேணாம். இதுல சைன் பண்ணு. அதான் எனக்கு குடுக்கிற பெரிய கிஃப்ட். இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி கொடு. எனக்கு உன் கூட வாழ சுத்தமா பிடிக்கல. உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேனு உள்ளே இருக்க சொன்னேன். ஆனால் எனக்கு தான் சர்ப்ரைஸ். நீ கேட்ட கிஃப்டை நான் கொடுத்துட்றேன் பல்லவி. ஒரு சில நேரத்தில் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களை விட்டு விலகிறதும் காதல் தாங்க. அது நமக்கு எவ்வளோ வலி கொடுத்தாலும், நம்ம வாழ்க்கையவே புரட்டி போட்டாலும் பிடிக்கலன்னா விலகிடணும். காதல் ரெண்டு பக்கமும் இருக்கணும். ஒரு பக்கம் மட்டும் இருந்தா அங்க வலி தான் இருக்கும். நமக்கு பிடிச்ச எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணும்னு இல்லையே. அவங்க நமக்கானவங்களா இருந்தா நம்ம கிட்ட கண்டிப்பா வருவாங்க. காதல்ல எல்லாத்தையும் இழக்க தயாரா இருக்கணும். சில நேரம் காதலையும்.